குடும்ப கலாச்சார விஷயத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஜாதி மத வெறியர் கிடையாது. ஆனால் குடும்ப பழக்க வழக்கம், குடும்ப கலாச்சாரம் சார்ந்த ஒன்றை கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது. அதனால்தான் அவர் சார்ந்த சமூகத்திலேயே பெண் எடுத்து திருமணம் செய்து கொண்டார். குடும்ப பழக்க வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதால் தான் மகன்களுக்கும் அவ்வாறே திருமணம் செய்து வைத்தார். குடும்ப கலாச்சாரம், சமூக கட்டமைப்பு, குடும்ப கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத விஷயம் வரும்போதுதான் தன்னுடைய மகன்களின் திருமண விஷயத்தில் கண்டிப்பு காட்டினார். மற்றபடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் காதலுக்கு எதிரானவர் கிடையாது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் காதல் இருந்திருக்கிறது. ரத்தனமாலா என்ற நாடக நடிகையுடன் காதல் இருந்தது என்று வரலாறு உள்ளது. ரத்தனமாலா என்ற நாடக நடிகை ஒரு சிறந்த பாடகியும் கூட. அந்த காதல் திருமணம் வரையும் கூட சென்றதாக ஒரு பேச்சு உண்டு. ஆனால் சமூக வரம்பு, குடும்ப கலாச்சாரம் என்றெல்லாம் வந்ததால் தான் கமலா அம்மாளை திருமணம் செய்து கொண்டார் சிவாஜி கணேசன். நாடகங்களில் நடிக்கிற காலகட்டத்தில் தான் நாடக நடிகை ரத்தனமாலாவுடன் சிவாஜிக்கு காதல் மலர்ந்துள்ளது. அந்த காதலை சிவாஜி கணேசன் அவர்கள் எங்கேயும் காட்டிக் கொள்ளவில்லையாம். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதை பற்றி ஒரு கமெண்ட் அடித்ததாக தகவல் உள்ளது. எம்ஜிஆருடன் ஒரு நாடகத்தில் தங்கையாக ரத்தனமாலா நடிக்கும் போது, ரத்தனமாலா வந்தாச்சு, இன்னும் சிவாஜி வரலையா என்று விளையாட்டாக கேட்டாராம் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு சிவாஜிக்கும் ரத்தனமாலாவுக்கும் கிசுகிசுக்கப்பட்டாலும் காதல் இருந்தது உண்மைதானாம். ஒரு கட்டத்தில் ரத்தனமாலாவை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சிவாஜி முடிவெடுத்தாராம். ஆனால் ரத்தனமாலா அதை தவிர்த்து விட்டாராம். காரணம், இரண்டாவது திருமணத்தினால் சிவாஜியின் இமேஜ் பாதிக்கப்படும் என்று நினைத்தாராம் ரத்தனமாலா. அதே போல் நடிகை பத்மினியுடனும் சிவாஜிக்கு கிசுகிசு வந்திருக்கிறது. உங்களை பத்மினியுடன் இணைத்து கிசுகிசுக்கிறார்களே என்று சிவாஜியிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, எனக்கும் பப்பிமாவுக்கும், அதாவது பத்மினிக்கும் உள்ள உறவு தெய்வீக நட்பு என்று பளிச்சென்று பதிலளித்தாராம் சிவாஜி கணேசன். அந்த வகையில் கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல தோழியாக பத்மினி இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு திரைப்படத்தில் பத்மினிக்கு சிவாஜி தாலி கட்டுவது போல ஒரு காட்சி படமாக்கப்பட்டதாம். மறுநாள் நிஜமாகவே கமலா அம்மாளுடன் சிவாஜிக்கு திருமணம் நடந்தது. ஆனால் ஷூட்டிங்கில் சிவாஜி கட்டின தாலியை பத்மினி கழட்டவே இல்லையாம். யாருக்கும் தெரியாமல் தன் கழுத்திலேயே கட்டியிருந்தாராம். ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் பத்மினியின் சகோதரிக்கு தெரிய வர அவர் அம்மாவிடம் சொல்லி அம்மா அட்வைஸ் செய்த பிறகுதான் தாலியை கழட்டினாராம் பத்மினி. ரத்தனமாலா, பத்மினி ஆகிய இருவரிடமும் காதல், நட்பு அல்லது அதையும் தாண்டி எது வேண்டுமானாலும் சிவாஜிக்கு இருந்திருக்கலாம். பல நடிகைகளுக்கு சிவாஜி மீது காதல் வந்திருக்கலாம். ஆனால் குடும்ப உறவு என்று வரும்போது தன்னுடைய மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உண்மையான நேசத்துடன் வாழ்ந்தார் சிவாஜி. அதற்காகவே உழைத்தார். யார் வாழ்க்கையும் சிவாஜி கெடுத்தார், அழித்து விட்டார் என்று எங்கேயும் வரலாறு கிடையாது. குடும்பத்தை விட்டு பிரிந்து கிடந்ததாக பல நடிகர்களை சொல்ல முடியும். ஆனால் நடிகர் திலகம் சிவாஜியை அப்படி சொல்லவே முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.